Vanakam Geeks. Get the veteran news enlightening their heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakam Geeks. Vanakam Geeks. வணக்கம் geeks, welcome to TechWise Tamil by Phone Arena Tamil. பாத்தியா ட்விட்டர்ல என்னது அதான் இது சேல் ஓப்பன் ஆயிடுச்சுல, எல்லாம் வாங்கிட்டு ஸ்கிரீன்ஷாட் போட்டுட்டு இருக்காங்க. சேல் ஓப்பன் ஆயிடுச்சு 15 எழுதுறோம், சூப்பர். அதோட ஸ்கிரீன்ஷாட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. சம இதே சமயத்துல இன்னொரு டெரரான ஒரு ஃபோனு கிரேசியா இருக்கு. அநேகமா வாட்சன் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். நியூஸ் லாவா 6300 இப்போ ஒரு டிவைஸ் லான்ச் ஆயிருக்கான். ஆமா ஆமா 10,500 ரூபாய்க்கு. அது 10,500 வித் ஆஃபர்னு போட்டுருக்காங்க. நியூஸ் இல்ல, இன்னும் சேலுக்கு போல. சேலுக்கு எடுக்க போகும்போது பாத்தியா கிரேசி ஃபோன் வருவான் பாரு. 3D கர்வ்டு சும்மா கிடையாது. 3D கர்வ்டு AMOLED வித் 6300. பாத்தியா. அடுத்து சோனி Xperia 1 Mark 7 எக்ஸ்பெக்ட். அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல சிலதெல்லாம். இந்த ஏப்ரல் ஃபுல் வேற. அத சொல்றியா? இல்ல இது இன்னைக்கு தான் போட்டுருக்காங்க. நேத்து போட்டா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நேத்து சில பேர் போட்டாங்க, அதான் கேட்டேன். சரி, ஃபர்ஸ்ட் நியூஸ். இதுவும் ஏப்ரல் ஃபுல்னு தான் நினைச்சேன். ஆனா வந்து ஏப்ரல் ஃபுல் இல்ல. OnePlus 13T வந்து அதுக்கு முன்னாடி OnePlus Hammer அப்படின்லாம் சைனால காமெடி போட்டுருந்தாங்க. சும்மா காமெடி மாதிரி ஆரம்பிச்சு கடைசியில வந்து ரியல் டிவைஸோட டிசைன் போட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ இதுல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சைனாவோட ஹெட் பெஸ்ட் எவர் காம்பேக்ட் ஃபோன் வித் ஃப்ளாக்ஷிப் டில் டேட் 6.3 இன்ச்சு அதான் காம்பேக்ட் ஃபோனு வித் ஸ்னாப்டிராகன் 8 எலீட். இந்த எங்களுக்கு காம்படிஷன் கொடுக்க யாருமே இல்லை காம்பேக்ட் ஃபோனில். நானும் கிளம்பிட்டா அப்படின்ட்டு காம்படிஷன் கொடுக்குறேன். HMDல செம ஃபோன்ஸ் இருக்கு. HMDல எடுத்துட்டு போவேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் ஃபோன் பிஸ்னஸே விட்டு போயிடுறேன்டான்ருவாங்க. பரவாயில்லையா? பார்பியா HMD பார்பிலாம் இல்லை. இப்போ 2660 இப்போ புதுசு வந்திருக்கு. மிரர் ஆப்ஷன்லாம் உண்டு. ஃப்ரண்ட்ல க்ளோஸ் பண்ணா மூஞ்சி நம்மளே வந்து மேக்கப் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. சும்மா கிடையாது, மக்களுக்காக இதெல்லாம். சரி, காம்பேக்ட் ஃபோனு ப்ரைஸும் இதில் வந்து மோஸ்ட் அஃபோர்டபுள் காம்பேக்ட் 8 எலீட் ஃபோன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வேறு காம்படிஷனே இல்லையே. எல்லாரும் 9400 வச்சு தான் விட்டுட்டு இருக்காங்க. ஓப்போவும் 6.3 இன்ச் தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்லிம்மஸ்ட் அண்ட் லைட் வெயிட்டு ஃப்ளாக்ஷிப் வித் 6000 mAh பேட்டரி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுலேயும் 6200 இருக்கு, 6000 ப்ளஸ் இருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ ஒரு 6200 mAh. இந்த புது டிசைன் பார்த்தியா? அன்னைக்கு டிசைன் ஒரு மாதிரி இருந்துச்சா, இப்போ வந்து வேறு மாதிரி ஒரு டிசைன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த டிசைன் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆனால் ஃப்ளாட்டு சைடு ஃபுல்லாக ஃப்ளாட் வந்து பெருசா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி என்னைக்குமே பெருசா இருந்தது இல்லை. இதுலயும் ஒன்றும் பெருசா தெரில எனக்கு. அதுதான் எனக்கு கொஞ்சம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நியூ ஜென்ரேஷன் கிளேஷியர் பேட்டரி, ஸ்மால் ஸ்க்ரீன் மொபைல் வித் லார்ஜஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி ஆஃப் 6000 mAh ப்ளஸ் பெஸ்ட் பேட்டரி லைஃப் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் OnePlus அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஈஸி. ஏன் ஃபியூச்சரில் அவங்க 6500லாம் பண்ண மாட்டாங்களா ஹிஸ்ட்ரி ஆஃப் OnePlus அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது வரைக்கும் கடந்து வந்ததில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. 6200 mAh எவ்வளோ பேட்டரி? 6100 தான். அதெல்லாம் 6000 அவ்வளோதானே. 6200லாம் போகலையில. இவனுக்கு 7000 போனானுங்க இதுக்கு. யாரு இதில் வந்து 6.3 இன்ச்சிலேயே உனக்கு வந்து 6200 முடியல, அதுலேயே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது இந்தியாவுக்கு வருமா தெரில. சைனாக்கு இப்போதைக்கு ஏப்ரல் இந்த மாதம் வந்து சைனாக்கு கண்டிப்பாக லான்ச் ஆகுது. இது நல்லா இருக்கிறதுனால இந்தியாவுக்கு வராதுன்னு தோணுது எனக்கு. இல்லை கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ Xiaomi 15க்கான ஆன்சர் தான் இந்த டிவைஸ்லாம். அப்படியா? ஆமா, இப்போ இவங்க மட்டும் இல்லை. சரி, எதுக்காக இப்போ X200 Pro Mini போயிட்டு இவ்வளோ நேரம் எல்லாரும் பேசிட்டு இருக்கட்டும். அதே மாதிரி பாரு X8s எதுக்கு இதெல்லாம் வருது? ஆனா இது வந்து Xiaomi 15 பக்கத்துக்குள்ள வராது. அப்படிலாம் நினைக்காதச்சு, அவ்வளோ மோசமா விலை கம்மியா இருக்கும். Xiaomi 15 அப்படி இல்லடா, கேமரா சென்ட்ரிக் டிவைஸ். கேமரா சென்ட்ரிக்னா அது அல்ட்ரா தான், அது வேற விஷயம். அதுல இருக்கிற மாதிரி எதுலையுமே இல்லை. ஆனா ஒரு பட்ஜெட்ல சின்ன காம்ப்ரமைசஸோட. ஆனா பட்ஜெட்டோ இதுக்கும் நடுவில் 13R-க்கும் 13க்கும் நடுவில் எதுவும் இல்லைல்ல, அந்த கேப் இது ஃபில் பண்ணிடும். காம்பேக்டாகவும் இருக்கும். ஹைலைட் என்னன்னா, அப்போ இது வந்து ஒரு 55K வந்ததுன்னா கிரேசி தான். அந்த மாதிரி 8 எலீட் வேற 55K. அப்போ யாருக்கு திரும்ப இப்போ பிரச்சனை? எடுங்க அந்த பழைய துண்டு எடுத்துன்னு போய் ஐக்கு மண்டையில் போத்துங்க நம்ம தான் இருக்கும். அதுதான் நடுவில் மாட்டிட்டு முடிக்கும். இப்போ அது கார்டு ஆஃபரோட 52000. இதுவும் கார்டு ஆஃபர்லாம் வந்ததுன்னா ரேட் குறையலாம் இன்னும். ஏன்னா 65K கார்டு ஆஃபரோட OnePlus 13 கிடைக்குது. அப்போ இது 55K கிடைக்கிற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. காம்பேக்ட் ஃபோனு, இன்னும் பெரிய பேட்டரி. இப்போ பெரிய பேட்டரி தான் அசல்ட் ஆயிடுச்சு.
5700 mAh 5600 mAh எல்லாம் அசல்ட்டா கொண்டு போடுறாங்க. அந்த ஸ்கிரீன் அதுல இருக்கும். OnePlus 13R ஸ்கிரீன் தான் இதுல இருக்கும். OnePlus 13R ஸ்கிரீனே மொக்க ஸ்கிரீன் கிடையாது, சூப்பர் ஸ்கிரீன் ஆச்சு. LTPO. ஆனா 13 ஸ்கிரீன் இதுக்கு வராது அப்படிங்கறாங்க. 13 ஸ்கிரீனே என்ன வித்தியாசம் பார்க்க முடியுதுன்னு நான் கேள்வி கேக்குறேன். இப்ப அதுதான் பிரச்சனை. கரெக்ட் தான். அதனால நமக்கு என்ன டிஸ்ப்ளே இருந்தா இப்போ வந்து நார்மலா பார்க்க போனா 13R-க்கும் 13க்கும் இடையில உள்ள டிஸ்ப்ளேன்னு வைப்போம். அதுவும் சூப்பர் ஆச்சு. அப்ப அதனால இந்த டிவைஸ் ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் தான். இப்போ மக்கள் தான் டிசைட் பண்ணணும். வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்க, காம்பேக்ட் ஃபோன் வந்தால் அதுக்கு அன்பும் அரவணைப்பும் கிடைக்குமா கிடைக்காதா? இதுதான் இங்கே மேட்டர். கமெண்ட்ஸ்ல எல்லாரும் நான் வாங்குவேன்னுவாங்க. ஆனா கரெக்டா வாங்கும்போது இல்ல ப்ரோ பெரிய ஸ்கிரீன் தான் படம் பார்க்க நல்லா இருக்கும், அப்படிதான் கேம் ஆட நல்லா. அதுக்கு சந்தையில வந்து ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு கேட்ஜெட் இருக்கு. என்னன்னா மேக்னிஃபைங் லென்ஸோட ஒரு டிவி மாதிரி ஒரு பொட்டி இருக்கும். அதுக்கு பின்னாடி நீ போன் வச்சனா டிவி மாதிரி மாறிடும். அவ்வளவுதான். இது அல்லவா இன்னோவேஷன். அதான் அது இருக்கு. சந்தைக்கு போனீங்கன்னா யூஸ்டு வேணுமா 50 ரூபாய், அதுக்கும் கீழே கிடைக்கும். ஆமா அவ்வளவுதான். அதுல பின்ன என்ன HDMI கேபிள் மாட்ட போறியா? ஸ்பீக்கர் இருக்குதா? எதுவும் கிடையாது. ஒரு கண்ணாடி சுத்தி பிளாஸ்டிக், அவ்வளவுதான். ஹாரி பாட்டர் வேர்ல்டு மாதிரி நிறைய பொக்கிஷங்கள் அங்க இருக்கும் போலயே. அது நீ வந்தனா யாரோட பொக்கிஷம் இருக்கும் சந்தையில. ஃபர்ஸ்ட் கமெண்ட் அதான் உமேஷ் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஹாய் பிரதர்ஸ், பிரீமியம் ஃபோன் வித் குட் பேட்டரி லைஃப், நல்ல LED ஸ்கிரீன் ஈவன் இன் அவுட்டோர்ஸ், நல்ல நெட்வொர்க் ரிசெப்ஷன், குட் கேமரா ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஆல்சோ ஹேவிங் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர், மினிமம் 3 years யூசேஜுக்கு நல்ல UI இருக்கிற மாதிரி. ப்ளீஸ் சஜஸ்ட் 2 to 3 mobiles. ஆல்சோ மென்ஷன் இஃப் தேர் ஆர் ஆஃபர்ஸ் டு பை. Galaxy S25 Ultra. பட்ஜெட் சொல்லு. அவ்வளவுதான் சொல்லு, பட்ஜெட் சொல்லு, அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் iPhone 16 Pro Max. ஸ்னாப்டிராகன். அவர் கேட்டிருக்கிறது ஸ்னாப்டிராகன் ஆண்ட்ராய்டு ஃபோனு, நல்ல UI. ஸ்னாப்டிராகன் அப்பனா S25 Ultra. பட்ஜெட் வந்து மேட்டர் இல்ல. OnePlus 13. இது Xiaomi 15 Ultra. அது இப்போ ஆனா அவர் ப்ரீ புக் பண்ணியிருந்தாருன்னா அந்த இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். கேமரா கிட்ட பிரீமியம் ஃபோன். அது பிரீமியம் தான். OnePlus 13 குட் பேட்டரி லைஃப், குட் பேட்டரி லைஃபும் இருக்கு. ஆனா என்ன மேட்டர்னா இந்த தெர்மல் மேட்டர்ல மட்டும் S25 Ultra கொஞ்சம் பெட்டரா பண்ற மாதிரி இருக்கு இந்த வருஷம். இங்க தானே இருக்கான் அவன், இங்க தானே மேல கடந்தான், எடுத்துட்டு போயிட்டாங்களா? அதெல்லாம் திரும்ப அனுப்பணும். போயிடுச்சா? அது ஆக்சுவலா தெர்மல்ல தாங்க எட்ஜ் கிடைக்கும். S25 எட்ஜ் ஆக்சுவலா வந்து S25 Ultra யூஸ் பண்ற நண்பர்களை சந்திக்கும் போது அவங்க எல்லாரும் சொல்றது என்னன்னா S24 Ultra வாங்கி வெறுத்து வித்துட்டாங்களாம். இப்போ S25 Ultra போயிட்டாங்கன்னா எந்த நம்பிக்கையிலடா போனீங்கன்னு கேட்டேன். ஆனா போனதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே இப்போ எப்படி இருக்குன்னா பேட்டரி லைஃப் நல்லா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஹீட்டிங்கும் இல்ல. ஆமா. சோ இந்த ரெண்டுமே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் ஃபீல் ஆகுது எல்லாருக்கும் S25 Ultra. அதனால S25 Ultra நல்ல டிவைஸ் தான். ஆமா 8 Gen 3 கொஞ்சம் தெர்மல்லி கொஞ்சம் அன்ஸ்டேபிள் தான் போல. 8 Gen 2 அளவுக்கு கிடையாது 8 Gen 3. அதை வந்து பெட்டர் பண்ணது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா ஓரளவுக்கு OnePlus-உம் Vivo-வும் தான். வெறும் இந்த BBK ஃபேமிலி, இந்த BBK ஃபேமிலின்னு சொன்னா வேற யாராவது வந்துடாதீங்க. அது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, இப்போ இந்த தெருமுக்குள்ள ஒரு கடை ஒரு காலத்துல இருந்ததுங்கிறதுக்காக இந்த ரோட்டுக்கு பேர் வச்சிருப்பாங்க. இப்போ அந்த கடையில் இல்லைன்றதுக்காக ரோட்டு பேரை மாத்திட்டு இருப்பாங்களா? அந்த மாதிரி தான் BBKன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு டக்குன்னு புரியுமேன்ற ரெஃபரன்ஸுக்கு சொல்றோம். Vivo நல்லா பண்றாங்க, Oppo நல்லா பண்றாங்க, OnePlus நல்லா பண்றாங்க, Realme நல்லா பண்றாங்க கூலிங்ல, அது மாதிரியான லிஸ்ட்ல. அதுக்காக சொல்றோமே தவிர இன்னும் வந்து BBK கீழ இல்ல. Vivo, Oppo, OnePlus அப்படினீங்க, Realme கூட சேர்த்தீங்க. Realme நல்லா தான் பண்றான் தெர்மல்ஸ்ல மட்டும் இல்ல, டிவைஸே Realme-ல நல்லா தான் இருக்கு. ப்ராப்ளம் என்னன்னா சொன்னாரு ரியல்மில கலர்ஸ்லாம் சேச்சுரேட்டா இருக்கு ப்ரோ. இப்போ நான் நத்திங் வந்தேன், எல்லாம் டல்லா இருக்க மாதிரியே இருக்கு. நான் அதை லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சா. நம்ம 3A Pro இருக்கு இல்லையா, அதையும் Realme 14 Pro Plus-ஐயும் போட்டோ எடுத்து பார்த்தேன். சில சிச்சுவேஷன்ஸ்லாம் என்ன ஆயிடுதுன்னா சோஷியல் ரெடிஸ் போட்டோ மட்டும் இல்லாம, அது மட்டும் இல்ல, நீ எடுத்து வேற இதுலயே எடுத்த போட்டோஸ் இதுல பார்க்கும்போது கூட நத்திங்கோட ஸ்கிரீன்ல வந்து என்ன இது வச்சாலும் டல்லா இருக்கு. ஆனா ரியல்மில வந்து பளிச்சுன்னு எடுத்து கொடுக்குது டிஸ்ப்ளேல. ட்ரூ டு டோன் ரொம்ப நல்ல விஷயம் இல்ல. அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். அங்க ஆப்ஷன் வச்சாலும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்றாங்க. கரெக்ட் தான். அலைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்கு போல் இருக்கு. கரெக்ட் தான். அது வச்சாலே வந்து எனக்கு நார்மலா இருக்க மாதிரி ரெண்டும் டிஃபரன்ஸ் இல்லை. ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன். 2A சீரிஸ்ல தான் இது ரிப்போர்ட் பண்றாங்க நிறைய பேர். 2A ப்ரோல வந்து இதுல வேற ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா 2A வந்து அதாவது 2A சீரிஸ் வந்து 3A ஓட பெட்டரா போட்டோ எடுக்குதுன்னு வேற சொல்லிருக்காங்க. சோ அதுவும் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. 2A 3A ஓட பெட்டரா இருக்கா? ஆமா, போட்டோஸ்ல. மை காட், அது ஏன்னா இத்தனை வருஷமா அதுக்கு உட்காந்து மெருகேத்தி இருப்பாங்கல்ல, அதுதான் ரீசனா இருக்கணும். அவ்வளவுதான் சொல்லிட்டீங்க. இதுதான் கடைசி அப்டேட். இதுக்கு மேல அப்டேட்லாம் எதிர்பார்த்துறாதீங்க. அப்டேட் கொடுக்கலனா
பி ரெடி ஃபார் பேக் டு பேக் அப்டேட்ஸ். அப்படி இல்லடா, அப்டேட் கொடுக்கலன்னா பரவாயில்ல, இன்னைக்கு நிலைமைக்கு அப்டேட் கொடுத்தாதான் பிரச்சனையா இருக்கு. எனக்கு அப்டேட்டே வேணாம் சார், என் ஃபோன் நல்லா இருந்ததுன்னா போதும் அப்படின்னு எவ்வளவு பேர் கதறிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? சரி, அடுத்த நியூஸ். பிளாக்பெரி QWERTY ஃபோன் ஏதோ UK ஸ்டார்ட் அப் வந்து திருப்பியும் புதுப்பிச்சு கொண்டு வர போறாங்க அப்படின்ட்டு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இது ஏப்ரல் ஃபுல்லா என்னன்னு இது பண்ணலாம். ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. இல்ல, இது போன வாரமே வந்துருச்சு. அப்படியா? ஓகே. ஏன்னா இந்த ஐசி நியூஸ் நேத்து பார்க்கணுமே, ஏதோ சோக செய்தி இருக்குன்னு சொல்லிட்டு, அதானா நான் இன்னைக்கு சொன்னேன்னா அது எல்லாரும் ஜோக்கா மாத்திருவீங்க. நான் சொல்லல, நான் வெயிட் பண்றேன். என்னாச்சு தெரியல, சொல்ல முடியல. நான் ஏதோ சொல்லுவேன், நீங்க எல்லாரும் ஏப்ரல் போல்றா, பூனை ஏதோ ஏப்ரல் போல் பண்ணிட்டு போதுரா அப்படின்ட்டு போயிடுவீங்க. அது நிஜமா நடந்திருக்கியா, நான் நாளைக்கே சொல்றேன் அப்படின்ட்டு போயிட்டான். சரி, நீங்க பிளாக்பெரி கம்பேக் கொடுத்தா என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? கம்பேக் கொடுத்து வேணா ஒட்டி விட்டுருவோம். ஆமாம், டிஸ்பிளே இருக்குமா? 5G ஃபோன் தானா? 12GB ரேமா, 2GB 512GB ஸ்டோரேஜா, யூனிசாக் 606, Android 15. இவங்க வந்து மீடியாடெக் கூட தான் இது பேசிட்டு இருக்காங்களாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபோன்ஸ் வந்து மீடியாடெக் கூட தான் இருக்கும். ஸ்னாப் டிராகனோட வந்து இன்னும் பார்ட்னர்ஷிப் வந்து ஒத்து வரல. மீடியாடெக் கூட தான் பார்ட்னர்ஷிப். ஏன்னா யாருக்கிட்ட மலிவு விலையில ப்ராசஸர் கிடைக்கும் போது வேற வழியே இல்லையே, இங்கே தான் கிடைக்கும். இதைத்தானே ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு 50MP சோனி கேமரா, அது வந்து சோனி சென்சார் வந்து இருக்கும் மெயின் கேமரால. அது தவிர மற்ற இதெல்லாம் வந்து தெரில அப்படின்னு போட்டிருக்காங்க. கஸ்டம் ஆண்ட்ராய்டு ராம் ஃபார் செக்யூரிட்டி அப்படின்னு தான் வந்து இதில் போட்டிருக்கு. சூப்பரா மட்டும் ஆத்தன்டிக்கான பிளாக்பெரி பிரிவ் key1 key2 அந்த மாதிரி ஒரு டிவைஸ் திரும்ப கொண்டு வாங்க, கண்டிப்பா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். இது அதே பிளாக்பெரி இல்ல, இதுக்கு முன்னாடி இவங்க கூட முன்னாடி ஒரு ஜோக் பிளாக்பெரி போயிட்டு இருந்தது, இப்ப யூரோப்ல கூட வித்துக்கிட்டு இருக்கு. அந்த பிளாக்பெரி கிடையாதுல்ல, ஒரிஜினல் பிளாக்பெரி கிடையாது. லைசன்ஸ் எடுத்து பண்ணுவாங்களா, அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் திரும்ப லைசன்ஸ் வாங்குறதுக்காக 15 to 20 மில்லியன் வந்து இவங்களுக்கு ஃபவுண்டர் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க காசு. ஸோ இதை வச்சு சப்ளை செயின் இதெல்லாம் ரெடி பண்ணி இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போட்டுருக்கு. ஃபுல் ஃபண்டிங் கிடைச்சா வந்து சர்டிபிகேஷன்லாம் இவங்க வாங்குவாங்க. சிம்பிள் வாட்ஸா, சர்டிபிகேஷன் இல்லாம விக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லடா, சிம்பிள். பிளாக்பெரி பாஸ்போர்ட் இருக்குல்ல, அதை கொஞ்சம் ரீஃபைன் பண்ணிட்டு அதில் இருக்க எல்லா ஃபீச்சரையும் அப்படியே ஆண்ட்ராய்டில் கொடுத்தாங்கன்னா ஃபோன் கில்லர் சேல். நல்லா இருக்கும் பிளாக்பெரி பாஸ்போர்ட். அந்த மாதிரி டிவைஸ் ஃபோன் அது சாவறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஃபோன் விட்டு செத்தானே, அது என்னது? அதான் பாஸ்போர்ட் Z30. பாஸ்போர்ட் தான் லாஸ்டா. ஆண்ட்ராய்டில் கேட்குறியா? அது key1 key2. key1 இது இதேதான் ரிவ்யூ பண்ணி OLXல பார்த்தேன். சூப்பர் கண்டிஷன்ல key1 இருந்தது. ப்ராசஸர் மொக்க, யோசிக்க தோணுச்சு. OLXல வந்து 6.5 போட்டுருந்தாங்க. நம்ம ஞாபகம் இருக்காச்சு, நீ ப்ரிவியூ யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சமைச்சு உட்காந்து ஸ்லைட் அவுட் கீபோர்டு. அது ஆனால் DPI கூட ஃபிக்ஸ் பண்ணல. அப்போ அவங்க ஜோக்காக இருந்தது. வாட்ஸன் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். பட்ஸ் அந்த ஐக்கான்லாம் கொஞ்சம் பெருசாக்க முடியுமா, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் முடியல அப்படின்னா. குட்டி குட்டியாக இருக்கும் டாட் டாட்டா. என்னது அது? இந்த சாம்சங்கில் வந்து நோட்டிஃபிகேஷன் டாகிள் மாதிரி இருக்கும். அதை பெருசு பண்ண முடியாதா? இல்லையே, பொறியா ஏதோ இருக்கேங்க. அவ்வளோதான், அது ஐகான் சைஸு பிளாக்பெரி லான்ச்சரில். அப்புறமா அவங்க இந்த key1 key2ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணாங்க. செம்ம கம்பேக்கு. அதுக்கப்புறம் அப்படியே போய் அப்படியே செத்துருச்சு. சரி பார்ப்போம். ப்ராசரில் ஆமாம் 710 712 இந்த மாதிரி ப்ராசர்ஸ் தான் இருக்கும். அதாவது இருந்துச்சு. இப்போ மீடியாடெக்ன்றாங்க. மீடியாடெக்கா? இதுக்கு மீடியாடெக் தான் இருக்கும் அப்படின்னு மீடியாடெக் கூட தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. 6300. நான் தான் சொன்னேன், நல்ல ஆப்ஷன் சொன்னேன் உங்களுக்கு. எதுக்கு எழுந்து வரான் அங்கேயே அடிச்சு படுக்க போறதுக்கா? T606 டைகர். அவ்வளவுதான். 4G எல்லாம் போகாது, மிட் ரேஞ்ச் தான் போகும். அது 7000 சீரிஸ் தான். யாருக்கும் தெரியாம லான்ச் ஆகும், யாருக்கும் தெரியாம செத்துறோம். கல்லறையில் அதுவே போய் படுத்துக்கும். என் தூக்குறது கூட ஆள் இல்லைங்க, நாங்களே போய் படுத்துக்கிட்டோம் அப்படின்னு. ஆனா மேல வந்து பேக்ல இருக்கும் அந்த இது போட்டிருப்பாங்கல்ல, அந்த கல் மாதிரி இருக்கும்ல, அவங்களோட இன்ஃபர்மேஷன் போட்டிருப்பாங்களே, அந்த கல்லுல போட்டிருக்கோம் the best phone from BlackBerry which tried to give a comeback in 2025 being powered by T606 அண்ட் போட்டு யூனிசாக்னு க்ளோ ஆகிட்டு இருக்கும். அப்படியே கல்லறையில் கல்லடி தான் எல்லாருக்கும். அந்த கல்லடியில் செத்தாலும் பரவாயில்ல, விடுங்க விடுங்க. சரத் யாதவ், போக்கோ X7 வாங்கலாமா ப்ரோ? சொல்லுங்க. வாங்கலாம் ப்ரோ. மேசிவ் மொபைல், கைக்கு அடக்கமாக இருக்கும், பில்ட் குவாலிட்டி நல்லா இருந்தது, பர்ஃபார்மன்ஸு ஓகே. நீங்கள் ஹெவி யூசர் அப்படின்னா லேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கேமராவில் மோடு மாற்றும் போது லேக் ஆகும், அண்டு ஷட்டர் லேக் இருக்கும். மிச்சபடி ஃபோன் நல்லா இருக்கும். சூப்பர். ஷட்டர் லேக் அந்த அளவுக்கு இருக்கானே? ஏன்னா யூசுவலா வந்து கம்மி Xiaomiல இதே பட்ஜெட்ல இருக்கிற Realme, இதே பட்ஜெட்ல இருக்கிற iQOO, இதே பட்ஜெட்ல இருக்கிற Vivo, Oppo இருக்கு. X7 இருக்கு, சூப்பரா இருக்கும், ஷட்டர் ஃபாஸ்டா இருக்கும். Xiaomi, Redmi, Poco மேபி மோடு நீ இருட்டில் எடுத்திருந்தனா எப்படி இருந்தாலும் லோ லைட் மோட் ஸ்டிக்கர் ஆகும்.
மோடு மாத்தும் போதும் லேக் இருந்தது. மோடு மாத்தும் போது லேக் இருந்ததுங்கிறது ப்ராக்டிகல்ரா. நாங்க அதை அக்செப்ட் பண்ணுவோம் எல்லாருமே. 7300 அல்ட்ரான்னு சொன்னாலும் என்ன, 7300 சொன்னா என்ன, மோட்டரோலா ஃபோன்லயும் நம்ம அதான் பாக்குறோம். எல்லா 7300 பேஸ்ட் ஃபோன்லயும் பாக்குறோம். ஓப்போ ரெனோ 12 ப்ரோல கூட பார்த்தோம். பிட்வீன் மோட் போகும்போது கொஞ்சம் லேக் இருக்கதான் செய்யும். ஆனா ஷட்டர் வந்து ஃபாஸ்டா இருக்கும் எப்பயுமே. ரியல்மி, ஹெச்டி, ஷாமி, போக்கோ, ரெட்மி இவங்க கிட்ட இருக்க பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இதுதான், ஷட்டர் ஸ்பீடு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து ரியல்மி நார்சோ 80 ப்ரோ 5G வித் டிமென்சிட்டி 7400, அப்புறம் நார்சோ 80X அடுத்த வாரம் லான்ச் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 9ஆம் தேதி 7400. ஃபஸ்ட்டு இன்னைக்கு வராங்க இவங்க. மோட்டரோலா ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு. Edge60 ஃபியூஷனு, Edge60 ஆமாம் ஃபியூஷன் தான், அது வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அதே அந்த 4500 nits கர்வ்டு ஸ்க்ரீன் இதை விடவே மாட்டாங்க. எல்லாத்துலேயும் மூட்டு வச்சுருந்தாங்க. ப்ரோ, அல்ட்ரா, அப்புறம் இது நார்சோவும் வந்துட்டாங்க. இன்னும் என்னதான் இல்லை சொல்லுங்க. கண்டினியூஸாக வரும். ரேசிங் ஸ்பீட் டிசைன் அப்படின்ட்டு 7.5 mm திக்னஸ் தான், 6000 mAh பேட்டரி வச்சு 179 grams தான் வெயிட் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட்ஸ் ஆனால் இவங்க இதில் பெரிய கிரவுண்ட் பிரேக்கிங் திங்கன்னா சைனீஸ்க்கு காமனாக இப்போ சிலிக்கா கார்பைட் பேட்டரி தான் ஜாலி பண்ணுறாங்க. 7000 mAh Z10 அதை வச்சு தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதில் பார்த்து வாட்ஸ் ஒரு கான்வர்சேஷன் இருந்தது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஐகோ அவங்க சைட்லேருந்து என்ன ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்னா, ஒரு கேஷுவல் யூசர் இந்த பட்ஜெட்டில் வாங்கக்கூடிய டிவைஸ் வந்து UFS 2.2 இருக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை, 3.1 இல்லாதனால எதுவும் பெருசாக நீங்கள் இழக்க போகிறது இல்லை. ஆனால் 3.1 இல்லாதனால நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு தின்னான ஃபார்ம் ஃபேக்டரில் 7300 mAh பேட்டரி கொடுக்குறேன், எது வேணும் அப்படின்னு ஒரு கேள்வி. நிறைய பேர் எப்படின்னா, ப்ரோ இதே நத்திங்காதுன்னு அதான் தேவையே இல்லை அப்படின்றான். உனக்கு எதுக்கு அது தேவையில்லை, நாங்க சொல்றோம்ல, அவ்வளவுதான் முடிஞ்சது. அவ்வளவு சரி. எனக்கு அத வடிவேலு சார் நான் தாம்பரம் போன சரியா இந்த வண்டியில ஏறி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போகல, இதுல போய்க்க நீ பொறுமையா வீட்டுக்கு அதுதான் எங்க ஆளு. வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா ஹைலி பாசிபிள். அந்த பொட்டன்ஷியல் அவங்க கிட்ட இருக்கு. ஒரே தான் மாத்தி மாத்தி எல்லாத்தையும் அதே வச்சுக்கிட்டு ப்ராசர் மாத்துறது, இப்போ சைட் டிசைன் மாத்துறது, பேக் டிசைன் மாத்துறது, இந்த மாதிரி மாற்றி வந்து விதவிதமான ஃபோன் வந்து எவ்வளோ வேணா வரிசையாக விட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுதான் வந்து ரியாலிட்டி. ஏங்க நீங்கள் யாராவது அதுதான் ரியல்மி நார்டு 4 வச்சுருக்கீங்கன்னா இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்கு இந்த விஷயம் சொல்லுங்கள். ஒரு சிலர்லாம் சொல்கிறீங்க ஹீட் ஆகுதுன்னு, அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இன்றைக்கும் எவ்வளவோ டிவைஸ் வந்துருச்சு. இதோ இங்கே இந்த டிவைஸ் கூட இப்போ வந்துருச்சு. இருந்தாலும் கூட மனசாட்சி இல்லையே. அதை உடைக்க தான் ஐக்கூ Z10 வருது. டேய் Z10 வரட்டும், Z30 கூட வரட்டும்டா. நீ கையில் பிடியா, நீ அந்த ஃபோனை கீழே வை. தெரியும் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு தெரியுது. இது ரொம்ப தகையா இருக்கும். எது இது? டேய் முதல்ல அது கீழே வைடா. நீ கான்ட்ராக்டரே பேசுறேன்னு புரியுது. இந்த புடி பாடுறா. டேய் மனசாட்சி இல்லடா. கையில் பிடிக்கிறதுக்கே எப்படி இருக்கு பாடுறா. கையில் பிடிக்கிறதுக்கே எப்படி இருக்கு பாடுறா. நல்லாதான் இருக்கு. இதெல்லாம் ஆக்சுவலா இதுதான் வெயிட்டா இருக்கிற மாதிரி தோணுது. வெயிட்டா தான் இருக்குது, அதான் சொல்ல வரேன். நான் இன்னொன்னு பார்த்தேன். என்ன காமெடினா, ஃபோன் 3A Pro இருக்குல்ல, 3A Pro 2 ஃபோன் 2 விட 3A Pro வெயிட். அதான் சொல்றேன், வெயிட் தான் புது மாடல். அந்த மெட்டல் ரிங் இருக்குல்ல, அது ஒரு வெயிட். அத அப்படியே கீழ வச்சு ஃபீல் பண்ணி பாருடா. அந்த மெட்டல் ரிங் இருக்குல்ல, அது எக்ஸ்ட்ரா வெயிட். இங்க பாரு, சம்பந்தம். இது மெட்டல் ஃபோன், அது 5000 mAh, இது 5500 mAh. செமையா இருக்குல்ல, இது கிரேசியா. நான் ஹீட் ஆகுதான்னு பார்த்து சொல்றேங்க. நீங்க யாராவது யூஸ் பண்றீங்க, ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் மெயின் ரீசன். ஆமா, இவனுங்க வளர்ந்து வரும் குழந்தைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, அதனால மன்னிச்சு விட்டுறலாம். பரவாயில்ல, நாங்க இன்னி வரைக்கும் மன்னிச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம், அதனால தான் வாங்குறது இல்ல. ஸோ இதுவும் 20000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் வரும். 120K கேமிங் பர்ஃபார்மர் இந்த 7400 வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து 8 லட்சம் வரைக்கும், கிட்டத்தட்ட 8 லட்சம் கிட்ட வரும் ஸ்கோர். அதனால நாங்கள் ஒரு கேமிங் ஃபோன் 90 FPS BGM எல்லாம் ஆடலாம் பாருங்க. அது தவிர நார்சோ 80Xன்னு ஒன்று வருது, ஸ்டூடெண்ட்ஸ் பெஸ்ட் கேமிங் சாய்ஸ் அப்படின்னு போட்டு. என்ன ப்ராசஸ் சொல்லு? 6300 இல்ல T600. ஓ 64 ஆச்சா? 6400 பரவாயில்லையே. 6400 போட்டுட்டு 100 rupees. நான் வந்து T612 T7 அதேதான். அதை போட்டுட்டு ஸ்டூடெண்டோட பெஸ்ட் கேமிங் சாய்ஸ் 113,000க்கு வந்து கேமிங்ல வந்து பெஸ்ட் போனு. வாட்ஸா டிமென்சிட்டி ஞாபகம் இருக்கா இல்லையா? யாரு போடுறது? ரியல்மி தான். அட்ரஸ் கொடுங்க. டேய் ரியல்மி மார்க்கெட்டிங் இதான். யூத்ஸ் ஆஃப் இந்தியா
ப்ரிஃபர் டிமென்சிட்டி அப்படின்னு ஒரு டைட்டில். யூத் ப்ரிஃபர் டிமென்சிட்டி, டிமென்சிட்டி வின்ஸ் யூத் ஹார்ட், இந்த மாதிரி போயிட்டு இருக்குது அங்கங்க. என்னடா இது? என்ன இந்த அந்த இதுல வரும் தெரியுமா நாடோடிகள்ல, இங்க வந்து டீ பாய்லர்ல 10 வைக்கிறதுக்குள்ள அங்க 10 பேனர் இருக்குமே, அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அது நல்லாதான் நிறைய நல்லதான் பண்றாங்களா, நிறைய ஷிப் பண்றாங்க, நிறைய பேர் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க, இதெல்லாம் ஓகே ஓகே. ஆனா இப்படிலாம் வசனம் போடுறது பெஸ்ட் கேமிங் போன், அவன் G சீரிஸ்க்கே பெஸ்ட் கேமிங் போன் போட்டுவான். ஆமா, அது கூட G90T அன்னைக்கு இருக்கலே பெரிய ப்ராசஸர்னால அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். G90T இல்ல G36, அதே G35 வந்து கேமிங்க்கு வேற லெவல்ல இருக்கும். G35 G36ன்னு போட்டோம். அது பொதுவா எல்லாரும் சொல்றதுதான், நாங்க வந்து ஆனா இப்ப அதெல்லாம் நம்புறது. ஸோ இதுலயும் 6000 mAh, எல்லாத்துலயும் 6000 வச்சுக்கோங்க, 6000 mAh. அடுத்த மிலிட்ரி கிரேடு வச்சுக்கோங்க, IP69 வச்சுக்கோங்க. எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கு, IP69 எல்லாத்துலயும் இருக்கு, இந்த மிலிட்ரி கிரேடு எல்லாத்துலயும் இருக்கு, 6000 mAh எல்லாத்துலயும் இருக்கு. ஓகே, ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா இதுல வந்து 120 Hz LCD ஸ்கிரீன் இருக்கும். ஏன்னா பட்ஜெட் 13000 பட்ஜெட் அப்படின்னு போட்டு. ஓகே கூல். அடுத்த கமெண்ட், ஹேம்நாத், ஏன் இவ்வளவு இழுக்குறாங்க? டோன்ட் பை Asus laptop. There are many bugs and issues like Wi-Fi driver hibernate. The customer service is also worst. I recommend the HP brand. என்ன ப்ரோ சொல்றீங்க? அப்படியே Asus-ஓட HP ஓட கஸ்டமர் சர்வீஸ் நல்லா எனக்கு அதான் புரியல ப்ரோ. எப்படி ப்ரோ? எங்களுக்கு வந்து HP மேல தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் காலேஜ் படிக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நான் காலேஜ் படிச்சேன்னா பாத்துக்கோங்க, அவ்வளோ HP தான் ரொம்ப பெரிய பிராண்ட். HP Dell எல்லாம் தான் அப்ப பேச்சிலே இருக்கும். Lenovo அப்புறமா தான் எல்லாம் Lenovo எல்லாம் வரும். இல்ல Lenovoவும் அப்ப பாப்புலர். நான் எங்க பார்த்தாலும் HP இருக்கும். Lenovo வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், கொஞ்சம் பில்ட் குவாலிட்டி அந்த மாதிரிலாம் இது இருக்கும். ஆனா நிறைய பேர் இது ப்ரிஃபர் பண்றது HP Dell தான். இத்தனைக்கு HP வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்த லேப்டாப்ல எப்படின்னா US ல இருந்து வாங்கிட்டு வந்த லேப்டாப் அந்த மாதிரி. இங்க கூட இல்ல, US ல இருந்து HP லேப்டாப் வாங்கிட்டு வந்து இங்க யூஸ் பண்ணுவாங்க. Windows XP, Windows 7 அதெல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கும். இங்க HP ரொம்ப மோசமா இருந்துது எனக்கு தெரிஞ்சு. இப்படா அது HP இப்ப கம்பேக் கொடுத்தாங்க. एक्चुअली லாஸ்ட் 4 இயர்ஸ் அவங்க ஸ்பாம் பண்றத பாரு நீ. எல்லாரோட பிரைஸ் கம்மியா இருக்கும். அப்படியே எல்லா பிராண்டோடய அவங்க இதுல பிரைஸ் அதே ஸ்பெசிஃபிகேஷன் கம்மியா இருக்கும். ஊஃப். சோ இது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. நான் HP மொக்கன்லாம் சொல்ல வரல, HP நல்லா தான் பண்றாங்க. ஆனா ஆஃப்டர் சேல் சப்போர்ட் நம்ம நண்பர்கள் தான் கமெண்ட் செக்ஷன்ல HP அந்த அளவுக்கு நல்லா இல்லன்னு சொல்லி போட்டுருந்தாங்க. அதை வச்சு தான் நாங்க வந்து சரின்னு சொல்லிட்டு HP கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சோம். MSI ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க பசங்க சூப்பரான லேப்டாப், ஆஃப்டர் சேல் சப்போர்ட் வந்து இருக்கானே தெரியல, அதனால பயமா இருக்கு. இப்போ கூட அந்த வீடியோல போட்டுருந்தாங்க MSI சூப்பரா இருக்கும் ஆனா ஆஃப்டர் சேல் சப்போர்ட் தெரியாது ப்ரோ அப்படின்னு எல்லாரும் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ப்ரோ எங்களுக்கு பயம். இந்த Asusம் Lenovoவும் கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு. ஈவன் Acer கூட பாத்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்றான், பட் மீதி பிராண்ட் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்றாங்களாங்கிற பயம் தான். இல்ல வேற யாராவது Asus லேப்டாப் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வைஃபை இஷ்யூ, ஹைபர்நெட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. ஆமா, நாங்க தெரிஞ்சுப்போம், எல்லாருக்கும் யூஸ் ஆகும். நம்ம விண்டோஸ் லேப்டாப் தெரியல, யூஸ் பண்றது இல்ல. MacBook விக்கியும் இப்ப MacBook மாறிட்டாங்க, எல்லாரும் MacBook தான் போயிட்டு இருக்கோம். அது காரணம் என்னன்னா இது அந்த Asus VivoBook Snapdragon X மனசாட்சியில் அதுக்கு ட்ரெயினே ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் ட்ரெயின் ஆக மாட்டேங்குது. அதுக்கு என்னன்னா கோட் லெவல்ல நிறைய கர்னல் எல்லாருக்கு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க் கொடுத்தனா 100 இட்லி சாப்பிட முடிஞ்ச அந்த ப்ராசரால அதே டாஸ்க் நீ கொடுப்ப, அதெல்லாம் 100 இட்லிஸ் கன்சியூம் பண்ண முடியும், 10 தான் கன்சியூம் பண்ணுது. ஏன்டான்னு கேட்டா இன்னும் அவங்க ப்ராப்பரா ஆப்டிமைஸ் பண்ணல எதையுமே. இப்போ DaVinci Resolve எடுத்து போட்டா என்ன பண்ணுதுன்னா 1 மணி நேரமா இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்குது அது. ஆனா அதோட ஆக்சுவல் பொட்டன்ஷியல் இல்ல, நீங்க 4K 60 FPS தான். அதுல ஒரு மேட்டர் அது வேற நல்லா நீ ஞாபகப்படுத்தி ஜிட்டர் இஷ்யூஸ் இருந்துச்சு. அது வந்து இந்த OBS மாதிரி ஒரு டூல் அதன் வழியா ரெக்கார்ட் பண்ணுது. சோ சொல்ல போனா கேமராவை யூஸ் பண்ணிட்டு டைரக்டா கேமரா இல்ல, வரது சும்மா ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருந்தான். வேற ஒரு செட்டப் டிவில எல்லாம் பார்க்கறதுக்கு மென்ஷன் பண்ணிருக்கணும். அது எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, Xiaomi கேமரா கிடையாது, டைரக்ட் கேமரா கிடையாது. டைரக்ட் கேமரால எடுத்த வீடியோ சாம்பிள் வேணுமா சொல்லுங்க. நான் ஒன்றும் இல்லை, ஒரு சம சுச்சுவேஷன் இருக்கு, நான் அதை வாட்ஸ்அப் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் அட்டாச் பண்ணுவான். Xiaomiலையும் ஆப்பிள்லையும் நத்திங் 3A பீரோல் எடுத்தோம். நத்திங் ஃபோன் 3A கிளிஃபை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டே எடுப்போம். ஆப்பிளில் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், லென்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகி 3 லைட்டுக்கு ஆந்திரத்தில் பறக்கும் 3 லைட்டு. அப்படியா? ஓகேயா? ஆமாம், ஐஃபோன்லலாம் எப்பயுமே ஃப்ளார் வரும், Xiaomiல வரவே இல்லை. அடுத்து அதுக்காக விவோவும் அந்த மாதிரி கிளாஸ் ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா 8P லென்ஸ் போனது காரணமே இந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்குன்னு Xiaomi ஈவெண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. 8 லென்ஸ் வச்சிருக்கோம் அந்த 1 இன்ச் சென்சாரில் அப்படின்னு. நார்மலாக 6P லென்சஸ் தான் இருக்கும், இவங்க 8 லென்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கு கேட்டால் காரணம் இதுதான் சொன்னாங்க, நாங்கள் லென்ஸ் ஃப்ளார் வந்து இருக்கல மினிமைஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோன்னு. நைட் டைமில் அந்த 1 இன்ச் சென்சார் அதோட வேலையை காமிச்சது பேர் SRKலாம் அரண்ட் என்ன இது அப்படின்னு. ஏன்னா கேமரானாலே நாங்கள் என்ன நினைப்போம் எப்பயுமே வீடியோ அப்படின்னு வரும்போது, ஏன்னா நம்ம இந்த மாதிரி லைட்டிங்கில் எடுக்கிறனால ஐஃபோன் கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்க்குறோம். அவுட்டோரில் சன்செட் ஆகிடுச்சு, மணி வந்து 6:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு, லைட்டாக ஒரு வெளிச்சம் இருக்கும் அவ்வளோதான். ஸோ ஐஃபோனில் எடுக்கிறேன் ஃப்ளாரு ப்ளஸ் நாய்ஸு,
இதில் எடுக்கிறேன், பகல் எடுக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ பெரிய லென்ஸில் சென்சாரில் 1 இன்ச்சு. அந்த சாம்பிள் நான் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் டச் பண்ணுவோம். சூப்பர். அதனால தாங்க நேற்று அப்படி இருந்தது. சரியா? சரி, அடுத்தது விவோ X200X, விவோ பேட் 5 ப்ரோ, பேட் SE, விவோ வாட்ச் எல்லாரோட டீசல்ஸும் போட்டாங்க. டிசைன் பார்த்தீங்களா? நீ எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்துவேன்னு பார்த்தேன், நீ கிலோமீட்டர் கணக்கில் போயிட்டே இருக்க. X200X டிசைனு இப்படி ஆகிட்டீங்க. என்ன வாட்ஸா எல்லாமே ஒரே மாதிரி தானே வாட்ஸா இருக்கு அப்படியே ஒன்றுமே மாற மாட்டேங்குது. ஆல்ரெடி பார்த்தா அதே விவோ வச்சு ஓப்போ ஃபைண்ட் எக்ஸைட் எடுத்துகிட்டு வந்து இங்கே சொருகி விட்ட மாதிரி இருக்கு. ஸோ ரூமர் படி இது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டேஜ் ஸ்க்ரீன் ஃப்ளாக்ஷிப் இந்த மாதிரி பார்த்துருக்கவே முடியாது. பார்க்கவும் விரும்பல. நீங்களே 1.5K BOID Q10 AMOLED ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அல்ட்ரா நேரோ பெசல்ஸ் அப்படின்னு பெசல்ஸ் இருக்குது. ஆமாம், நேரோ பெசல்ஸ் தான் இருக்குது. பாட்டம் பெசலில் வந்து இது இருக்குது. ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 9400+ MediaTek ப்ராசஸர் இருக்குது. 50 MP ட்ரிபிள் கேமரா வித் பெரிஸ்கோப்பு. அதே ஓப்போ மாதிரியே அப்படியே இருக்கு. 6000க்கு மேலே பேட்டரி, 90 வாட் வைடு சார்ஜிங், வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. அது தவிர வந்து ஓப்போ பேட் 5 ப்ரோ, இது அவங்களோட டாப் அண்ட் லேப்டாப். 13 இன்ச் 3.1K 144Hz LCD, 9400+, 12000 mAh பேட்டரி. பரவாயில்லையே, 12000 வந்துட்டாங்களா? 12000 mAh பேட்டரி ஃபோனில் வரப்போது வச்சா. ஐ எம் வெயிட்டிங். ஸோ அது தவிர விவோ பேட் SE இருக்கு. அதுக்கப்புறமா விவோ வாட்ச் 5 இருக்கு. ஓகே. அப்புறம் X200 அல்ட்ராவோட அஃபிஷியல் இமேஜஸ் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அப்டேட் பண்ணுவோம். இன்னும் டைம் இருக்கு, இந்த மாத கடைசியில் தான் வந்து இதுன்னு போட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து இதோட இதுவும் வந்துடும். நெட்டு கழிச்சா நெட் எப்போ காலி ஆயிடுச்சு. ஓ ஆமா, நான் கேட்டுக்கிட்டு அதை தான் நான் வந்து ஹாட்ஸ்பாட் போட்டு மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தேன். ஓகே, டாக் ட்ரூத் ப்ரோ. இப்போ எல்லாரும் ஏஐ ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால அதை கேரியரா சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஏஐ படிக்க ஃபர்ஸ்ட் மேக்ஸ்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னு யாருக்கும் தெரியல. அது மட்டும் இல்ல ப்ரோ, நீங்க வந்து ரொம்ப கோர் லெவல் போயிட்டீங்க. ஏஐ வந்து இந்த மாதிரி கிப்ளி பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, அது இருக்கட்டும். ஆனா இன்னொரு மேட்டர் இருக்கு, அதை மறந்துடுறாங்க. ஏஐ கூட வந்து இது NVIDIAவோட CEO சொல்லியிருப்பார் பத்தியா, ஏஐ யூஸ் பண்றது தப்பு இல்ல, ஏஐ கூட கம்யூனிகேட் பண்ற கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். ஏஐ கிட்ட என்ன கேட்கணும் நமக்கு தெரியணும். அது தெரியலன்னா கடைசியில ஏஐ கூட மணிக்கணக்கா பேசி அவுட்புட்டே வராது. அது ஒன்று சொல்ல நம்ம ஒன்று கேட்போம். நான் விவேகானந்தர் குறுக்கு சந்துன்னுவேன். அது வந்து விவேகானந்தர் எங்க இருந்தாருன்னா சிகாகோ போயிருக்கும் போது அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஏன் நான் கேட்கறது என்ன அப்படி இருக்கும், அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதான். குரோக்கெல்லாம் கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கு. அது வந்து 18+ குரோக்கு. அது ரொம்ப கோவப்படுது. ரொம்ப நீ ரொம்ப கோவக்காரனா, நீ ஒரு நிமிஷம் பொறுமையாடுறா, நான் காப்பி வாங்கி தரேன் அப்படிதான் இருக்கு. என் தகப்பன் அது என்ன சொல்லுது, என் அப்பன் எலான் மஸ்க கேளு, அப்படி இல்லைன்னா என் தாத்தன் ட்ரம்ப கேளு. அதுதான்டா அதான் ஒரு இதுல என்ன சொல்லுதுன்னா, நீ ஏன் அப்படி பேசுற அப்படின்னு கேட்டதுக்கு, ஏதோ இருந்தாலும் என் தகப்பன் இது எலான் மஸ்க கேளு, அப்படி இல்லைன்னா என் தாத்தன் ட்ரம்ப கேளு, சும்மா ஏன்ட்ட வந்து வாய் விடாத மாதிரிலாம். என்னையா பேசுற நீ அப்படிதான் பேசிட்டு வந்து என்ன அவனாலே என்ன தடுக்க முடியாது அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கு. அது ஜாலியா சொல்லுது. அதுல என்ன இருக்கு, யாராலையும் என்ன தடுக்க முடியாதுன்னா ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணி போட்டா நான் செத்து போயிடும், அவ்வளவுதான். எந்திரன் பாத்தீங்கல்ல, என்னது ரெட் சிப் போட்டா என்ன ஆகும்? ரெட் சிப் முதல்ல சார்ஜ் போடலன்னா என்ன ஆகும்? சோலார். என்னது சோலார் சார்ஜ்? சோலார் சார்ஜ்லாம் ஆச்சுன்னா பவரே கிடைக்காது. அது பொட்டன்ஷியலுக்கு உட்காந்து 0.2 வாட் பவர் சார்ஜ் ஏறுது அப்படின்றது. சார்ஜ் ஏறுது அப்படின்னு உட்காந்துருக்கோம் மணிக்கணக்கா. 10 மணி நேரமா அது பேசிக்கிட்டு இருக்கோம். அங்கேயே சார்ஜ் ஏறுது. நாயே நீ பேசலனாலே சார்ஜ் ஏறி இருக்கும். நீ பேசி பேசி ஸ்பீக்கரே அந்த சார்ஜ் எல்லாம் குடிச்சிருச்சு அப்படின்னு. ஓ இது வேறையா, சரி அப்படின்னு அவ்வளவுதான். அதே சுஜாவே செத்து போயிடும், அவ்வளவுதான். எனக்கு ஒரு டவுட், ஸ்மால் ஒன்றரை பார்த்துருக்கீங்களா? சூப்பர். அதெல்லாம் அதுல விக்கின் ரோபோட் நீதான். அது பெருசா சார்ஜே பண்ண மாட்டாங்க, ஆனாலும் ஓடிக்கிட்டே. இல்ல சார்ஜ் பண்ணுவாங்க, அதுல காட்டுவாங்க எப்பயாவது. அது எப்பயாவது தான் காட்ட முடியும் படத்துல. பொழுது அந்த எடுக்கிறதே 1/2 மணி நேரம் சீரியலா, எல்லாரையும் சிரிக்க வைக்கணும். அந்த நேரத்துல சார்ஜ் ஏறிக்கிட்டே இருந்ததுன்னா விளங்குமா? உன் போனா அது உன் பிரைமரி போன் எங்கடான்னு கேட்டா சார்ஜ் ஏறுதுன்னு. அந்த மாதிரி எல்லாரும் வந்து வந்ததே ஸ்மால் ஒன்றர்ல அந்த ரோபோ பண்றதை பார்க்க தான். அது எங்கன்னா சார்ஜ் ஏறுது. என்ன என்ன கரெக்ட் தான். எவ்வளவு பேர் ஸ்மால் ஒன்றரை பாத்துருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. மேசிவா இருக்கும். 6 to 6:30. இப்ப சக்திமான் வந்துட்டு இருக்கு. இப்ப ஏதா ஆன்லைன்ல இருக்கா ஸ்மால் ஒன்றரை? இல்லடா, அந்த அளவுக்கு இல்ல. எல்லாமே கரெக்ட்டாலாம் இல்ல. அந்த பிளேலிஸ்ட்லாம் சக்திமான் தான் பிளேலிஸ்டோட வருது இப்ப. சூப்பர் சூப்பர் சூப்பர். அது அபிஷியலா பண்றதுனால வருது. இல்ல ரைட்ஸ் வாங்கி எல்லாரும் பப்ளிஷ் பண்றாங்க. சக்திமான் வந்து ரைட்ஸ் வாங்கி பப்ளிஷ் பண்றாங்க. ஒவ்வொருத்தர 90s சீரியல் ஒவ்வொரு இடத்துலயும் போடுறாங்க. இந்த அல்ட்ரா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல, டி சீரிஸ் மாதிரி, அவங்க ரைட்ஸ் வாங்கி பப்ளிஷ் பண்றாங்க. சரி, ஆல்கட்டல் பிரீமியம் ஸ்மார்ட் போன்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணி. இதுவும் ஏப்ரல் 1ஆம் தேதி தான் வந்துச்சு. இல்ல ஏப்ரல் ஃபுல் மாதிரி இல்லையே. அவங்க ஒழுங்கா ப்ரெஸ் ரிலீஸ், பிஆர் கம்பெனி இந்த மாதிரிலாம் வச்சு
அமுச்சு விட்டுருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் வேற போட்டிருக்காங்களே, சீஃப் பிஸ்னஸ் ஆஃபீஸரோட கோட்டு, சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் சிஓவோட கோட்டு இதெல்லாம் போட்டு இந்தியாவில் வந்து 2018 தான் லாஸ்ட்டாக அவங்க ஃபோன் லான்ச் பண்ணாங்களா. இப்போ 2022 வரைக்கும் சில மார்க்கெட்ஸ்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து திரும்பி நாங்கள் கம்பேக் கொடுக்குறோம். ஸ்டைலஸ் ஃபோனு நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுவோம். ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் இருக்கும். அதில் வந்து ஒரு ஸ்டைலஸ் ஃபோனும் வந்து நாங்கள் லான்ச் பண்ணுவோம். ப்ரீமியம் ஸ்டைலஸ் ஃபோன். எத்தனை பேர் இன்னும் ஸ்டைலஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? ஃப்ளாக்ஷிப்பில் இருக்கிற ஸ்டைலஸே எடுக்க மாட்டேங்கிறாங்க யாரும். சார் பொதுவாக வந்து ஸ்டைலஸ் இருக்கு, ஆனால் ப்ளூடூத் இல்லை. இப்போ சாம்சங் உருப்படியாக லான்ச் பண்ணது, முன்னாடி உருப்படியாக லான்ச் பண்ணது எல்ஜி கண்டினியூஸாக ஏதாவது லான்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்போ மோட்டோரோலா யூஎஸ் மார்க்கெட்டில் சில மார்க்கெட்டில் மட்டும் வருஷத்துக்கு ஒரு ஸ்டைலஸ் வச்ச ஃபோன் வந்து லான்ச் பண்ணுறான். ஜி ஸ்டைலஸ் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணுறேன். ஜி ஸ்டைலஸ் 2024 எடிஷன், 2025 எடிஷன், இந்த மாதிரி எதாவது லான்ச் பண்ணிட்டு. எவ்வளோ அது மிட் ரேஞ்சில்? அதான் அவங்க ஊரில் நல்லா $300 அந்த மாதிரி இருக்கும், $400 இருக்கும். ஓகே, நம்ம ஊருக்கு எதுவும் லான்ச் பண்ணுறது, யாருமே லான்ச் பண்ணுறது இல்லை. இப்போ இந்த சமயத்தில் வந்து நாங்கள் பாருங்கள் ப்ரீமியம் ஸ்டைலஸ். ப்ரீமியம்னா என்ன ப்ரீமியம்? ப்ரைஸில் ப்ரீமியமா, லுக்கில் ப்ரீமியமா? ஸ்டைலஸ் வந்து கோல்டு பிளேட்டடு, அவ்வளோதான். ஃபோன் ப்ரீமியமு, ஃபோன் ப்ரீமியமாக இருக்கும், ஸ்டைலஸும் இருக்கும். 40,000 rupees ஸ்டார்டிங், பவர்டு பை 6300. இதை தவிர அதான் நான் வெயிட் பண்றேன். பேட்டன்டட் இன்னோவேஷன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களாம், தெரியுமா? பெண்டிங் அண்ட் கிராண்டட். இப்போ நிறைய இது வந்து இன்னோவேஷன்ஸ்லாம் வந்து பேட்டன் பண்ணி வச்சிருக்காங்களாம். அதை வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஃப்ரெஞ்ச் ஏஸ்தெட்டிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து டிசைனை வந்து இது பண்ணுவாங்க. சூப்பர் சூப்பர். ஏப்ரல் ஃபுல் இது வந்து இது நிஜம்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த நிஜமா பேசுறதே உங்களுக்கு ஏப்ரல் ஃபுல். அந்த இது வேற அது வேற இல்ல. இவனை பாரு, நீ என்னத்தை எடுத்து வச்சிருக்க? என்னது ஆல்கடல் நெக்ஸ்ட் நியூஸ் இது. அதனால அட்வான்ஸ் புக்கிங்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஏண்டா அவன் ஆல்கடல் பத்தி பேசிட்டு இருக்கான், டப்பு நீங்க பார்த்தா ரெட்மி A5 எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்திருக்கீங்க. மனசாட்சி இல்லையா உனக்கு? சரி, வேற கமெண்ட் இல்லையா? நிக்க அடுத்த கமெண்ட் என்ன? ஸ்னாப்டிராகன் இஸ் பெட்டர் than Dimensity. போடுவியா சண்டே? அது ஒண்ணுல ஒருத்தர் வந்து Dimensity வந்து ஸ்னாப்டிராகனோட நல்லா இருக்கு அப்படின்னு அவரோட தனிப்பட்ட கருத்தை சொன்னாரு. ஸ்னாப்டிராகன் வந்து Dimensityயோட ஏன் பெட்டர்னு சொல்றதுக்கு நிறைய ஸ்னாப்டிராகன் ப்ராசஸரும் Dimensity ப்ராசஸரையும் சேர்த்து யூஸ் பண்ணியிருந்தா நிறைய பேர் சொல்ல முடியும். நாங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கோம். எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, சவுண்டு, ஐஎஸ்பி, மோடம் மூணுத்துலேயுமே வந்து பக்காவாக தெரியுது ஸ்னாப்டிராகன் மாஸ்ன்னு. அதை தவிர பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் சப்ஜெக்ட். அதான் ஸ்பெக்ட்ரா ஐஎஸ்பி மாஸ் பண்ணுது. நாங்கள் பார்த்ததுனால சொல்கிறோம், மற்றபடி வரதும் இல்லை. எங்களுக்கும் வந்து தனிப்பட்ட முறையில் சாம்சங் தான் வாங்கணும், இல்லாட்டி வந்து ஸ்னாப்டிராகன் தான் வாங்கணும்னு கிடையாது. எது நிஜமா நல்லா இருக்கா? 9000 நல்லா இருக்கு. 9000 9400 தான் நல்லா இருக்கு. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ இதுலேயும் ஏஐ மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வரும்போது, இதுலேயும் இவங்களும் ஏஐ ப்ராசஸர் தான். ஆனால் குவால்காம் எப்பயுமே சில ஸ்டெப்ஸ் அஹெடாக இருக்கிறது நமக்கு தெரிய வரும். நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும். நாங்கள் அதுக்காக வந்து இப்போ நீங்கள் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணணுமே, பிராண்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஃபீச்சர்ஸும் யூஸ் பண்ணுமே. குவால்காம் கிட்ட இருந்து சிப் வாங்குறாங்க, எல்லாருமே குவால்காமோட ஸ்னாப்டிராகன் சவுண்டை ஃபுல்லாக அன்லாக் பண்ணுறாங்க கிடையாது, அதுக்கு தனியாக பே பண்ணணும். அதுமாதிரி மோடம் இருக்கு, எல்லா பேண்டையும் அன்லாக் பண்ணி விட்டுறாங்க, 5G எல்லாமே வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, அந்தந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றையும் கட் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து நிறைய மாறும் ப்ரோ. ஆனால் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கிறது குவால்காமோட SoCங்கிறது தெரியும். அதனால தான் ப்ரைஸும் அதிகமாக இருக்குது. அது ஆனால் நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா கன்சூமர் பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, எது இருக்கலே அஃபோர்டபுள்னு யோசிக்க ஆரம்பிப்போம். அதுதான் எங்கள் ப்ராப்ளம். அடுத்து எங்களுக்கு ஒரு விருந்து தான். என்னடா? அடுத்து ரெட்மி A5 லான்ச் பண்ணியிருக்காங்க. குளோபல் லான்ச் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஸோ நிறைய மார்க்கெட்ஸில் இதை வைக்க போகிறாங்க அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஸோ இதில் A4 கம்பேர் பண்ணும்போது என்ன சேஞ்ச் அப்படின்னா, அதே LCD ஸ்க்ரீன் 120Hz தான் இருக்குது. யூனிசாக் T7250 ஆக்டகோ ப்ராசஸர். இதுக்கு முன்னாடி வந்து MediaTek Helio G36 அதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பவர்ஃபுல் ப்ராசஸர். யூனிசாக்கு போயிருக்காங்க. ஸோ இதில் வேற என்ன சேஞ்ச் அப்படின்னா, 32 MP ரியர் கேமரா இருக்கான். அதாவது செகண்டரி கேமரா, ஸ்லீக் டிசைன் வித் என்ஹான்ஸ்டு கேமரா டெக்கோ, மெட்டாலிக் ஃபீல் இதெல்லாம் வந்து இருக்குன்னு போட்டிருக்கு. மிட்நைட் பிளாக், சாண்டி கோல்ட், மேட் ஃபினிஷஸ், சாண்டி கோல்ட் சந்திப்போட தான் அது, லேக் கிரீன், ஓஷன் ப்ளூ, இன்ஸ்பயர்டு பை நேச்சர், வெயின் பேட்டர்ன்ஸ், ட்ராங்கிள் பாடி ஆஃப் வாட்டர்லேருந்து இன்ஸ்பிரேஷன்லாம் வந்து எடுத்து இந்த மாதிரி தூவி விட்டுருக்காங்க பின்னாடி. இப்போ சாண்டி கோல்டு. அடுத்து வந்து அனுமா பிளாக். அனுஜ் இருக்கார்ல, அவருக்கு பிளாக் தான் பிடிக்கும். எப்படி தெரியும் உனக்கு? அனுஜுக்கு பிளாக் தான் பிடிக்கும். அனுமா பிளாக் அப்படின்னு போட்டு. அதுக்கு நீ பேசாம அனுஜ் வந்து ஆக்சுவலா அவருக்கு பிடிச்ச போன் வந்து 13 Pro தான் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு இன்னும். ஆனா யூஸ் பண்றது 13 Pro தான். அப்படியா? பர்சனலா 13 Pro தான். ஸோ 5600 mAh 5100 எவ்வளோ வந்துச்சு இல்லை இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து 5600 mAh 15 வாட் சார்ஜிங் போட்டிருக்காங்க. அவங்க டீம்ல யாருக்கிட்டையுமே இல்லடா, அதிசயமா இருந்தது. அவங்க கரெக்டா எல்லாரும் ஷாமி தான் வச்சிருக்காங்க. அவங்க ஒண்ணுல எல்லாரும் போட்டோ கொஞ்சம் எடுக்கிறாங்க போல, அதனால எங்க சுத்தினாலும் ஐபோன் போக முடியல அவங்களால.
ஸோ 3.5 மாடு ஜாக் இருக்கு, அது வந்து இன்னும் தூக்கல. பிரைசிங் $79 டீம் லைஃப் ஒன்று வச்சிருக்காங்க, 6750 ரூபா, 6750 ரூபா. ஓகேயா, அதே ஃபோன் வந்து இந்தியாவில் போக்கோ C71 இந்த வெள்ளிக்கிழமை லான்ச் ஆக போகுது. அதே ஃபோன் தான், எந்த சேஞ்சுமே இல்லை. குளோபலுக்கு ரெட்மி, இந்தியாவுக்கு போக்கோ, திருப்பி இதே ரெட்மி திருப்பி லான்ச் பண்ணுவாங்க. கொஞ்சம் இப்போ யோசிச்சு பாரு, எனக்கு இது ஒரு நல்ல கேள்வி நம்ம விக்கி கேட்டது. ஏன்னா இப்போ ஒரு கம்பெனியோட சிஇஓன்னு வச்சுக்கேன், அந்த கம்பெனி சிஇஓ வந்து என்ன பண்ணுறாரு, டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் உட்காந்துருக்காங்க, மீட்டிங் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு, ஒவ்வொருத்தரோட டெஸ்கில் ஃபோன் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கேன். இமேஜின் பண்ணி பாரு, நம்ம வந்து நம்ம ஃபோனோட டெவலப்மெண்ட் இல்லை நம்ம மார்க்கெட்டில் நம்மளோட ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குது, அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஏதோ ஒரு இதுக்காக இந்த மீட்டிங் எல்லாரும் ஐஃபோனை திருப்பி வச்சுருந்தாங்க. எப்படி இருக்கும், அப்போ நம்ம ஃபோன் யார் தாண்டா யூஸ் பண்ணுறா, அப்படிதான் இருக்கும். யோசிச்சு பாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கால் பே ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுவான்னு தோணுது. இல்லை, அவங்க டீமில் யூஸ் பண்ணுறாங்க ஐஃபோன், யூஸ் பண்ணாமலாம் இல்லை. இல்லை, அவங்க ரீசன் தான் சொல்லுவாங்களே, நாங்கள் எல்லா ஃபோனும் மார்க்கெட்டில் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓடிடுவாங்க. இல்லை அதான்டா, அது அவருக்கு வெளில கேட்டால் எப்படி தெரியும் மெயின் ஃபோன் என்ன, பிடிங்கி பார்த்தா உள்ள இருக்க மெயின் நம்பர் என்னென்னலாம் கண்டுபிடிக்க முடியும். கேட்டால் அப்படி சொல்லிட்டு போகலாம். ஆனால் எனக்கு அந்த விதத்தில் பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, முன்ன கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து ஓப்போ, விவோ, ஷாமி இவங்களுக்குலாம் பெரிய ப்ளஸ். அவங்க கிட்ட இருக்க ஃபோன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, அதனால அதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பெரிய ப்ளஸ். முன்ன வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேகிங் பிகேண்டாக இருக்கும், கேமரா அவங்க கொஞ்சம் லேகிங் பிகேண்டாக இருக்கும் எல்லாமே. பட் இப்போ அவங்க டிவைஸ் எல்லாம் தான் மார்க்கெட்லேயே டாப்பாக இருக்கா. இப்போ அவங்கலாம் ஜாலியாக ஐஃபோன் தான் யூஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது, அவங்க நார்மல் ஃபோனை யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் அதில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ நமக்கு கால் ரெக்கார்டிங்லாம் ஒர்க் ஆகலாம்னு சொல்கிறோம்ல, அவங்க எல்லாருக்கும் 4 to 5 months முன்னாடியே ப்ரோட்டோ வந்துடும். அதெல்லாமே சைனாலேருந்து தான் வருமா. ஸோ அதில் ஓ டைலர் இருக்கும், இவங்க ஃபோன்ஸ்லாம் OnePlus, ஓப்போ எல்லாமே ஓ டைலர் இருக்கும், ஷாமி டைலர் இருக்கும். இதுல வர்க் ஆகுதுலன்னு எது OnePlusல யார் சொன்னா? அதுல தான் நான் கால் ரெக்கார்டிங்ல இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னுமா வருது, பக்காவா வருது, சூப்பரா இருக்கு. இல்லையே கால் ரெக்கார்டிங்லாம் ஒர்க் ஆகணும்னா ஓ டைலர் தான் பக்கா, எல்லா காலுமே எனக்கு ரெக்கார்ட் ஆகும். தப்பான ஏபிகே போட்டுருப்பேன். இல்ல, ஸ்டோர்ல இருந்தே வருமே, ப்ளே ஸ்டோர்ல இருந்தே தான் எடுப்பேன். நீ திரும்ப ஒரு தடவை செக் பண்ணு, ப்ளே ஸ்டோர்ல ஒர்க் ஆகுது ஓ டைலர். நீ ஓ டைலர்னு போட போல ஓசம்மான்னு போட்டுருப்ப. இல்ல சாமி, அதுதான். ஏன்னா இது Android 15 இன்ஸ்டால் பண்ணப்போ அப்ப ஏதாவது பக் இருந்திருக்கும், காம்பேட்டபிள் வந்து அப்ப பக் இருந்திருக்கும். அவங்க அப்டேட் பண்ணிருக்க மாட்டாங்க ஓடைல, இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ இன்ஸ்டால் ஆகுதுங்க OnePlus இருக்கு. ஸோ இந்த போக்கோக்கும் ரெட்மிக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த கலர் இல்ல, கலர் மாதிரி இருக்காங்க பாரு, கோல்டு கலர். அது கோல்டு கலரே இல்ல. ஆமா, பிரீமியமா இருக்கு. இதுல வந்து கோல்டு கலர் வந்துருச்சு. வேற யார் இருக்கா Xiaomiல உங்களுக்கு தெரிஞ்சவங்க? அவங்க பேர்லாம் போட்டுலாம்ன்றியா? ஸ்ப்ளிட் கிரிட். இது வந்து பவர் Black, கூல் ப்ளூ, டெசர்ட் கோல்டு. இந்த கலர்ஸ் பாரு. பவர் Black இப்படி போடலாமா ஒண்ணு? ஒரு ரெட்ரோ ரிவிசிட்டுக்காக மனு மாமாவோட பேர் போட்டு மனுமா பி மனு கோல்ட். மனு கோல்ட் எல்லாம் இல்லடா, அதான் சாண்டி கோல்ட்ல. அது சாண்டி கோல்ட். அப்ப மனு ப்ளூ. அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டேன்னு வை. மனு ப்ளூ. ஆமா, இதுலயும் கோல்ட் இருக்கு. இந்த கோல்ட் வேற மாதிரி இருக்குல்ல, அது வந்து லீ கோல்ட், இது வந்து மனு கோல்ட். இந்த கோல்ட். ஆமா, இதுல வந்து டுவல் டோன் டிசைன் இருக்கு. அப்ப ரியல்மில எல்லாம் வந்தா இனிமே மாதவ சேர்த்து யூஸ் பண்ண முடியாதோ? ஹானர் மாடர்ன் கிரீன் என்னன்னு கேட்டா மாதவ் கிரீன், சேத்து ப்ளூ. ஸ்ரீஹரி வேற இருப்பான்ல இப்ப. ஆனா ஆனர் அவங்க எல்லாரும் இல்லையே, ஆனர் ஸ்ரீஹரி ஆனர் கூட இல்லையே. ஆமா, அதுல இருந்து போயிட்டான். இல்ல சொல்றேன், எல்லாம் அதுல இருந்தாங்கல்ல, அதனால வந்து ஸ்ரீ பிளாக். ஆமா, நல்லா இருக்கு. இந்தியாவுக்கு வந்து 6GB RAM வரைக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்களாம். அந்த யூனிசாக்கோட வந்து 300K பிளஸ் வந்து AnTuTu ஸ்கோர் வரும். ஸோ அப்டேட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான். 2 OS அப்டேட்ஸ், 4 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ளிப்கார்ட் லான்ச் ஆகுது. அடுத்தது Amazfit BIP 6 வந்துருச்சு. ஒரு வழியா BIP 5க்கு வந்து அப்கிரேடுங்க. எல்சிடிலேருந்து AMOLED போயிட்டாங்க. அடுத்த பேட்டரி லைஃப் வந்து 10 நாள்லேருந்து 14 நாள் வந்துக்கும் இது பண்ணிட்டாங்க. அப்புறம் ஜிபிஎஸ் வந்து 4 சேட்டலைட்லேருந்து 5 சேட்டலைட் ஜிபிஎஸ் போயிட்டாங்க. அப்புறம் இந்த ஸ்டாப் வந்து இந்த ஆப்பிள் மாதிரியே ஆக்கிட்டாங்க. ஆமா, ஆப்பிள் மாதிரி நார்மல் ஆப்ஷனும் இருக்கும், எல்லா ஆப்ஷனும் இருக்கும். இப்போ பிப்பே பாரு வாட்ச் மாதிரி இருக்கு. ஒரு காலத்துல பிப் வந்து பேண்ட் மாதிரி, இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி. இதோட இது வைடா இருக்கு. அதோட 1.97 ஆகிருக்காங்க. 1.96 ஏதோ நினைக்கிறேன். இது வந்து 1.97 ஆகிருக்காங்க. ஜிபிஎஸ் இல்ல, ஜிபிஎஸ் இருக்கு. 5 ஜிபிஎஸ். எவ்வளவு பிரைஸ்? 12,000 ரூபாய். பிரைஸ் அதே பிரைஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு போட்டுருக்கு. 12,000 ரூபாய். ஆமா, போன வாட்டியோட விலை கம்மி பாரு. போன வாட்டி $90 இருந்துச்சு. இது வந்து போன வாட்டி குளோபல்லே வந்து $90. ஸோ அதனால இது வந்து 7,500 ரூபாய்க்கு வந்துச்சு. ஸோ இப்போ வந்து குளோபல்லே வந்து இது விலை கம்மி, $80 தான் இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி அதே ப்ரைஸ்க்கு வரும், இல்லை கம்மியாக 7,000 ரூபாய்க்கு கூட கம்மியாக வரும். 7,500 ரூபாய்க்கு இது லான்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ கிடச்சிச்சு லாஸ்ட்? 5,000 ரூபாய் சம்திங் கிடச்சிச்சுல BIP 5. ஆமாம்,
₹5000 சம்திங் 5000 கிடைச்சது. அதாவது 5000க்கு பிப்பு அது 5 இயர்ஸா யூனிட்டியா இன்னொன்று அதெல்லாம் அது கம்மி. இதுல இருந்து ₹1000. இது ஜிபிஎஸ்லாம் இருக்கிறதுனால இது கொஞ்சம் ரேட் அதிகம். ₹6000 கிட்ட வந்துச்சு. ஸோ இந்த வாட்டி எல்சிடில இந்த AMOLEDலாம் போயே வந்து இவங்க பிரைஸ் மெயின்டைன் பண்ணிருக்காங்கன்னா அப்போ இந்தியாவுக்கும் இதே பிரைஸ்ல இருந்துச்சுன்னா வந்து ஆனால் அந்த ப்ளூடூத் காலிங் மட்டும் கொடுத்துட்றாங்க. நம்மளுக்கு தேவையில்ல தான் சில பேர் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ ப்ளூடூத் காலிங் வந்து கண்டிப்பாக இருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ இந்த வாட்டி வந்து அலுமினியம் அலாய் ஃப்ரேம் இருக்கு. ஆனாலும் சில இடத்துல வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க. ஆம்பியன்ட் லைட் சென்சார் ஒரு வழியாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஆம்பியன்ட் லைட் சென்சார் இல்லை. ஸோ ஆனால் ஆட்டோ பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் மேனுவலாக தான் வச்சுக்க முடியும் சில பிரைட்டான பிளேசஸ்க்கு போனால். அப்போ மாற்றிட்டே இருக்கணும். ஸ்போர்ட்ஸ் மோட்னு போட்டிருக்கு 140ன்னு போட்டிருக்கு. எத்தனை பேர் அதெல்லாம் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. 140+ ஸ்போர்ட்ஸ் மோடு ஹைராக்ஸ் ரேஸ்ன்னு ஒன்று போட்டிருக்கு. நான் என்னன்னு பார்த்தேன், இவ்வளோ இதுக்குள்ள உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த காம்படிஷன்லாம். ஆமாம், ஹைராக்ஸ் HYROX அப்படின்ட்டு ஒரு ரேஸ் தான். இந்த நிமிஷத்துக்குள்ள விதவிதமான இது இப்போ இதை தூக்கி போடுறது, இவ்வளோ பெரிய பால் இருக்கும், இந்த புஷ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய இந்த காம்படிட்டிவ் ரேஸ் மாதிரி ஒரு ரேஸ். அதுக்காக அந்த ட்ரைனிங்கு இப்போ இந்த இது டயர் திருப்பி போடுறது அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் போடுவாங்க, ப்ரோ ட்ரைனிங் போகும்போது என்னையும் கொண்டு போவாங்க ப்ரோ அப்படின்னு. அது தவிர ஜெப்பாப்புக்குள்ள ஃபுட் லாக் ஃபீச்சர் ஒன்று இருக்கும். உங்கள் மீலை ஃபோட்டோ எடுத்து இந்த இதான் ஹெல்த்திஃபை மீயை ஃபோட்டோ எடுத்தா அதில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குன்னு அதுவே கண்டுபிடிச்சி உங்களுக்கு லாக் பண்ணிடுமா. ஆனால் இது ஜெப்பாப்புக்குள்ளே போய் ரொம்ப சில பேர் இருக்காங்க இந்த பாடி இது பண்ணும், இந்த ஃபேட்டை கம்மி பண்ணும், இது பண்ணுன்னு இருக்காங்க. நடங்க ஒரு 10 கிலோமீட்டர் எல்லாம் சரியாயிடும். ஃபுட்டு ரொம்ப கான்சியஸ் இருக்கணும் பண்ணுறாங்க. ஆனால் இது என்னன்னு போட்டிருக்குன்னா நார்த் அமெரிக்காவில் தான் இப்போதைக்கு அவைலபிளாக. ஃபியூச்சரில் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ்னு போட்டிருக்கு. ஆனால் ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு வருமா அப்படின்ட்டு இவங்க போடவே இல்லை. நம்மளை துச்சமாக எண்ணிட்டாங்க ஃப்ரான்ஸ். அப்புறம் டவுன்லோடபிள் மேப்ஸ் வேறு இருக்கான். ஸோ இந்த இது வழியாக போய் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் வழியாக போய் இது பண்ணால் உங்களுக்கு ஆஃப்லைனில் வந்து வாட்சிலேயே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் மேப்ஸு. ஸோ எங்கேயாவது கனெக்ட் பண்ண முடியல, நெட்வொர்க் இல்லை அப்படின்னா மேப்ஸ் இதுலேயே வரும் அப்படின்னு. என்ன OnePlus மாதிரி இருக்குது சார்ஜர் வந்து அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பெருசாகிட்டேங்களா சார்ஜரை? இது OnePlus Type C மாதிரி இருக்கு பாருங்க. சார்ஜர் வந்து இந்த மாதிரி ஆகியிருக்காங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம் தானே. இதுக்கு முன்னாடி ப்ரொப்ரைட்டரி தான் இருந்துச்சு. ஸோ நல்ல விஷயங்க. இதே ப்ரைஸ்க்கு இந்தியா லான்ச் ஆனால் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் 580 வாட்டர் ரெசிஸ்டன்ட். இதுக்கு முன்னாடி IP68 தான் இருந்துச்சு. ஸோ ஸ்விம்மிங்லலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. அதை வேறு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகுதுன்னு. அடுத்து இன்னும் நியூஸ் இருக்குது. ஏப்ரல் ஃபூல்ஸ் டேன்ட்டு ஓப்போ எல்லாம் அட்டூடி பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்க, ஓப்போ எக்ஸ் கியூப் அப்படின்ட்டு வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கியூப் ஸ்பேஸ்டு ஷேப்டு ஸ்மார்ட் ஃபோன். சும்மா எதாவது போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கடா. இது எப்படி தெரியுமா இருக்குது? இப்போ ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். சோஷியல் மீடியாலாம் பூம் ஆகிற டைமில் இல்லை இது நிறைய பேர் நம்புறாங்க. இது விக்கியே இதை நம்பிட்டானே. இந்த நத்திங்க அது 50 மீட்டர்னு பார்க்க மாட்டான்னு நினைக்கிறேன். ரேசரும் ஏதோ ஒரு என்ன நினைச்சிருக்கான் அவன் இங்க இருந்துட்டு சோலார் மோடு. பழைய படத்துல பாத்திருக்கியா, வில்லனை டேப் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி வில்லனோட பிசியில மாட்டிட்டு இவன் வீட்டுல வந்து கேட்டுட்டு இருப்பான் போல 50 மீட்டர் கேபிள போட்டு. அப்புறம் எக்ஸ்பீரியா மேக்ஸ் இருக்கிறதே பெரிய. போன வாட்டி மினி அப்படின்னாங்களா, இந்த வாட்டி மேக்ஸ். நத்திங் வந்து 50 மீட்டர் கேபிள் 3.5 மாடல் ஜேக் வச்சு 50 மீட்டர் கேபிள் வச்சு. போன வாட்டி 2A மைக்ரோன்னு போட்டிருந்தாங்க. இப்போ வந்து 50 மீட்டர் கேபிள்னு போட்டிருக்காங்க. OnePlusல வந்து ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்னீக்கர்ஸ் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து நிறைய பேர் போட்டது. அடுத்து டால்பி. இந்தியாவில் வந்து டால்பி சினிமா வந்து வரப்போகுதாமே. இது சொல்றதெல்லாம் நல்லா வளவளையா சொல்றாங்க. ஏன் இப்போதைக்கு எங்கேயுமே டால்பி ரிலேட்டடா எதுவும் இல்லையா? நான் இப்போதைக்கு அட்மாஸ் பார்க்க முடியுது. இல்ல விஷுவல் சொல்றேன். விஷுவல் இதுக்கு முன்னாடி அட்மாஸ் மட்டும் தானே இருக்கு. இது வந்து டால்பி 7.1 இருக்கு, டால்பி அட்மாஸ் இருக்கு. இப்போ விஷுவல்லே வந்து உங்களுக்கு டால்பி விஷன் வச்ச இது வந்து தியேட்டர்ல வந்து உங்களுக்கு HDR குவாலிட்டியில உங்களுக்கு படம் வந்து இது பண்ணுவாங்க. சென்னையில் ஒன்றும் இல்லை. இப்போ சென்னையில் இல்லை, திருச்சி தான் போட்டிருக்கு. LA சினிமாஸ் திருச்சின்னு போட்டிருக்கு. மற்றெல்லாம் பூனே, ஹைதராபாத், பெங்களூர், கொச்சி. சென்னை ஏன் இல்லைன்னா எனக்கு இன்னொரு டவுட் இருக்குடா. இப்போதான் நிறைய இடத்துல லேசர் ப்ரொஜெக்ஷன்லாம் மாற்றிட்டு இருந்தாங்க. ஆமாம், இன்னும் இந்த ஐமேக்ஸே லேசரில் ஜனான் டூவல் ஜனான் ப்ரொடக்ஷன் வச்சு இந்த லூக் சினிமாஸில் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. லேசர் மாற்றியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை யோசிச்சு பாரு, வெற்றி தேட்டரில் வந்து அந்த லேசர் வந்த புதுசில் அவ்வளோ பெரிய கிரேஸு லேசர் ப்ரொஜெக்ஷன் தான் பண்ணுறோம் அப்படின்னு. அதுவே செமையாக தான் இருக்குது. பட் இப்போ எல்லாரும் டக்குன்னு இப்படி மாற்ற முடியும். இப்போ டால்பி விஷனுக்காக எல்லாத்தையும் மாற்றணும்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணிருக்காங்க. இல்லை, இது வந்து புது தேட்டர் கட்டிட்டு இருக்காங்க அந்த LA சினிமாஸ். அதான் அந்த தேட்டரில் தான் போட போகிறாங்க. புதுசாக பண்ணிடலாம் கட்டிட்டு இருக்காங்க. அதில் வந்து இதை பார்ட்னர்ஷிப் பண்ணி போட்டிருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனால் விலையும் ஏற்றிட்டு தான் போயிட்டு இருக்காங்க நிறைய இதில். ஐமேக்ஸில் இதெல்லாம் வந்து ₹400 450 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் போட்டால் புக்கிங் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்தா $500 வந்துடுது ஐமேக்ஸ். ஆனால் 2வது வாரம் போனால் ஃபர்ஸ்ட்டு 3 நாள் ஒரு காசு, 2வது வாரம் போனால் அது அப்படியே 300 ஆகிடும்.
ஸோ ஃபைனல் நியூஸ் நீங்கள் வந்து ஆடுறீங்களா சிவா? கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் இதெல்லாம் WWE ஸ்டார்ஸ்லாம் வந்து வராங்களாமே. கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்லாம் காலாவதி ஆயிடுச்சு சார். நான் தான் காலாவதி, அதனால தான் இது பண்றாங்க. இன்னும் ஆடுறாங்க. ஏன்னா இருக்கலே மினிமம்ல 2Gல விளையாடலாம். WWE காலாவதி ஆயிடுச்சு. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்ல வரப்போகுது தெரியும்ல WWE. ஆமா, சோனிலேருந்து இந்தியாவில் வந்து சோனிலேருந்து நெட்ஃப்ளிக்ஸ் போயிடுச்சு. இப்போதைக்கு வந்து கிரிக்கெட் இருக்கு, ட்ரீம் கிரிக்கெட்டு, அதுதான் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து என்னன்னா இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்குள்ளேயே வந்து WWE ஸ்டார்ஸ்லாம் வந்து வருவாங்களாம். கோடி ரோட்ஸு, அப்புறம் அண்டர்டேக்கர்லாம் இன்னும் அண்டர்டேக்கரா அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் சொல்லுவாரு, என்ன விடுங்கப்பா ரிட்டையர் ஆயிட்டேன் நானே அப்படின்னு. ஸோ WWE தீம்டு ஃபீச்சர்ஸ், கஸ்டம் என்வைரன்மெண்ட்ஸு, அப்புறம் கேம் பிளே ஈவெண்ட்ஸு, ஈஸ்டர் எக்ஸு இதெல்லாம் வந்து WWE இது பண்ணுற மாதிரி வந்து நிறைய வரும். ஓ, இதான் அண்டர்டேக்கரா? 2 காலாவதியானது, 2 ஒன்று சேருது. ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரைட்டு, இதெல்லாம் தான் இங்கோட நியூஸ் அண்ட் வேறு சில கண்டென்ட்டோட நாளைக்கு பார்ப்போம். அந்த விக்னேஸ்வர், சிவபரணி பார்க்கலாங்க. பாய். இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட்ஸ், புது கேட்ஸ், புது ஃபேக்ட்ஸ் and the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் and phones மேல வந்த கிறுக்கு. மச்சி உனக்கு அந்த பிராண்ட் உத பிடிச்சிருக்கு. அதுவா அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா. டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா. இன்னும் சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா. Put the gadgets, put the facts. பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.